ஸ்வீட் பாஸ்தா அது வீட்டிலே எப்படி பண்ணுறது பார்ப்போமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட ஒரு கப் அளவு வாட்டர் ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இல்லைன்னா நெய், அது உங்களோட ஆப்ஷன் தான், எது வேணால் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறமேட்டு பாஸ்தாவை உள்ளே போட்டுக்கலாம். நல்லா இது ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகிற வரைக்கும் அடுத்த பேனில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் 1 கப் அளவு கடலை மாவு உள்ளே போட்டு அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி கலர் மாறுற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இது கூட 1 கப் அளவு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் உங்களோட ஆப்ஷன் தான், வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரௌன் சுகர் நல்லா கரையிற அளவு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய், 2 ஏலக்காய் தோல் மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா தாராளமாக தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினதுக்கப்புறம் வாசம் சூப்பராக இருக்கும். இது கூட என்ன ஆட் பண்ணலான்னா நம்மளோட குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தா உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த கலரில் மாறிடும். அவ்வளோதான். இது கூட லாஸ்ட்டாக கேஷ்யூ நட்ஸை துருவி ஆட் பண்ணிக்கோங்க. துருவி ஆட் பண்ணலாம், அதை பவுடராகவும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். அவ்வளோதான். வீட்டிலே செஞ்ச சூப்பரான ஸ்வீட் பாஸ்தா. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.